6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய போயம், அதோட ஆத்தர் வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், குரொக்கடைல். குரொக்கடைல் என்ன பண்ணும், மண்ணில் உருளுமா, ரோல் ஆகுமா, அதனால லூயிஸ் கேரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோல் ஆகுறது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், டீம் ஒர்க். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டு. கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், டீமாக சேர்ந்து வேலை பார்ப்போம். அதனால் டீம் ஒர்க், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டு. அடுத்தது பாருங்கள், இந்தியன் சீசன். நிசா டைரின். நிசா வந்து ஒரு இந்தியன் கேர்ள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிசா இந்தியன் கேர்ள். அடுத்தது ட்ரீஸ் போயம் எழுதினவங்க சாரா கால்ரிட்ஜ். சாரா வந்து மரத்துக்கடியில் உட்காந்துருந்தா, சாரா மரத்துக்கடியில் இருந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ். இப்போ ரயில் என்ஜின்லேருந்து ஸ்டீம் வருமா, அதனால அந்த ஸ்டீவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீவ். ஓகேவா? ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். அடுத்து ட்ராஜிக் ஸ்டோரி. ட்ராஜிக் ஸ்டோரி போயம் எழுதினவங்க யாருன்னா வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. ஒரு வில்லியாக நடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஸ்டோரி எப்படி மேக்ஸிமம் ட்ராஜிக்காக முடியும். வில்லி நடிக்கிற ஸ்டோரிலாம் ட்ராஜிக்காக முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. அடுத்து ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். ராஜ் ஆறுமுகம். ஆறுமுகத்துக்கு வந்து ஸ்பைசஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால ராஜ் ஆறுமுகம். ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ், ராஜ் ஆறுமுகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.